பண்ணியிருப்பீர்களோ தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்கு நீங்கள் மன்னித்துக் கொள்ளுமாறு மிக தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறேன். நாங்களும் அந்த விடயத்தை பெரிதுபடுத்தவில்லை. இன்ஷா அல்லாஹ் அந்த ஏதோ ஒரு அல்லாவுடைய ஒரு படித்த ஓலை கூட உழுவுறன்னு சொன்னாலும் அல்லாவுடைய நாட்டை விட மாட்டார்கள் நாங்கள் நம்பிக்கிறோம். கலாக்கதிரை நம்பிக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் நீங்களாக உங்களோட ஜமாத்தார்களால் வாக்களிக்கப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட நாங்கள் 11 உறுப்பினர்கள் தலைவர்களாக போட்டியிடுவதற்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். அதில் 6 பேர்கிட்ட 8 பேர் வாபஸ் வாங்கினார்கள். அவர்களுக்கு முதல் நான் திணைக்களத்தின் பணிப்பாளர் சார்பாகவும் எங்களது உத்தியோகத்தர் சார்பாகவும் எங்களது பள்ளிவாச சம்பளத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் அவர்களாகவே முன்வந்து அவர்கள் அதை வாபஸ் வாங்கிக் கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் 3 பேர் போட்டியிட்டார்கள். அவர்களுடைய வாக்குகளும் நீங்கள் தான் அந்த சிறந்த முறையில் வாக்களித்திருக்கிறீர்கள். அதை நாங்கள் இப்போது அறிவிக்கப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் ஏற்பாடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் தவறுதலாக சில பள்ளிகளில் செய்வதுண்டோ திடீர்னு நம்மளை கைகாட்டிடுவார்கள். அவ்வாறு இல்லாமல் நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி பொருந்திக் கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் இங்கு 428 ஓட் பண்ணப்பட்டிருக்கின்றது. எந்த ஓட்டும் ரிஜெக்ட் இல்லை. அந்த அடிப்படையில் ஒரு கருத்து வந்தது. நாங்கள் சொன்னோம் சபையில் நாங்கள் ஓட்டிங்க என்றதை சொல்ல மாட்டோம் என்று சொல்லி அதில் சில கருத்துக்கள் வந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் 3 ஆகியார் பாட்டையும் எங்களை 3 வேட்பாளர்களையும் நாங்கள் நான் சித்திகாச்சாரம் தனிப்பட பேசினோம். அவர்களும் சொன்னார்கள் என்னென்னு சொன்னால் இதில் யாரை முதல்வர் இதோ அதை மட்டும் நீங்கள் அறிவீங்கன்னு சொல்லி சபைக்கு சொல்லுவோம். நீங்கள் நாளைக்கு நீங்கள் உங்களோட ஒரு என்ன முரண்பாடு வரப்படும். என்னன்னு சொன்னால் 3 பேரும் சமூகத்திலும் முக்கியமானவர்கள், அந்தஸ்தில் முக்கியமானது. அந்த அடிப்படையில் அவர்களை சுய கௌரவத்தை பாதுகாக்க வேண்டியது எங்களை பொறுப்பு, உங்களை பொறுப்பு. அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எங்களது இந்த போட்டிங் அடிப்படையில் அலஹாத் நாஜி மாஜியார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் எங்களது 2 ஏனைய ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் வேட்பாளர்கள். இதில் ஒரு முசாபா சிந்திக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இதேபோல் அது தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை உங்களது அடுத்த கிழமையோ அதுக்கு அடுத்த கிழமையான்னு சொல்லி அந்த இப்போ தெரிவு செய்யப்பட்ட தலைவர் அந்த தெரிவுகளை உங்களை அந்த மிச்சம் 9 பேரையும் தெரிவு செய்கின்ற விடயங்களை மேற்கொள்வார்கள். அதோடு நாங்கள் ஒரு பொதுச்சபையில் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தோம். இந்த கணக்கு சம்பந்தமாக அந்த கேட்கப்பட்ட கேள்விகள் சம்பந்தமாக ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாள் தலைவராகவும் இருந்தவர் தான் நாஜி மாஜியார். தற்போது தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த கேள்விக்கு இன்ஷா அல்லாஹ் அதை அந்த அந்த துண்டை நாம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எழுத்து மூலம் தந்தது அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டும். அந்த ஆன்சர் பண்ணிட்டு அதுக்குரிய ஆன்சரை எங்களுக்கும் எழுத்து மூலம் அனுப்பணும். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட ஊரில் ஒரு ஜும்மா பள்ளி 14 தைக்கியா பள்ளி. அப்போ பெரிய ஒரு ஏரியான்னு சொல்லும்போது அதிகமான பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய பள்ளி. இப்போ எங்களுக்கு தனித்தனி பள்ளி என்றால் 14 பிரிக்கப்பட அங்கே கொஞ்சம் காசு சரிதான் வரும் காசு. அந்த அடிப்படையில் 3 லட்சம் 4 லட்சத்துக்குள்ள அந்த டெவலப்மெண்ட் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஊர் ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் ஒன்றாக இருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் எல்லா காசு ஒரு வாரத்தை தான் வரும். வந்து போகக்கூடாது. அந்த 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செய்ய இயலாதுன்றது இருக்குதானே. அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. உங்களோட நிர்வாக உறுப்பினர்கள் ஜமாத்தார்களும் உங்களோட பிள்ளைகளோட ஆலோசனை செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த 7 மணி அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கூட்டலாம் நீங்கள். ஏன்னா உங்களால் தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக சபை தான் உங்களோட ஊரை செய்ய போகிறாங்க. என்ன அவங்க உங்களை சண்டை எடுத்து போகிறதுக்கு இல்லையே. அப்போ அவங்களுக்கு எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கலாம். இப்போ 5 லட்சத்தை இருக்கிறத ஒரு 10 லட்சம் 15 லட்சம் எங்களுக்கு செய்யணும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஜும்மாவில் அறிவிச்சிட்டு எங்களுக்கு அதை செய்யலாம்ங்கிற ஒரு திருத்தங்களை கொண்டு வாங்க. ஏதாவது கூட இந்த யாப்பில்
தெரியும் முறையில் அல்லது வேறு வேறு பிரச்சனைகளில் தலைப்புகளில் உங்களுக்கு மாற்றங்கள் தேவைப்படுமாக இருந்தால் அதுக்கென்று வார நிர்வாகத்தோடு உங்களோட ஊரில் இருக்கிற உதாரணமாக எங்களது அமைப்பு சக்காத் நிலையம் இருக்கும், வைஎம்எம் இருக்கிற போல எங்கள் ஜெமியத்துலமா அப்படியான பிரச்சனைகளை ஒவ்வொரு ஆக்களை உள்வாங்கி எங்களை ஊரில் லோயர்ஸ் மாதிரி இருப்பாங்க, அவங்களை உள்வாங்கி இந்த நிர்வாகத்தில் உங்களை போட்டு உங்களை அந்த ஆப்பில் ஏது சேஞ்ச் பண்ணணுமானதை பார்த்து அதை செஞ்சு கொடுங்க. அதுக்கு நாங்கள் உங்களை பூரண ஒத்துழைப்பு வழங்குகிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் அப்படி ஒரு கமிட்டியாக போகிற சந்தர்ப்பத்தில் நாங்களும் கொஞ்சம் நம்மளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். மற்ற பள்ளிகளில் யாப்பம் மாதிரியாக காட்டுறோம். நல்ல யாப்பம் கூட நல்ல விஷயம், சில விஷயங்களை அந்த முன்னுக்கு பின் முரண்பாடு வாரதைகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். நிர்வாக தெரிவு எப்படி இல்லாட்டி இப்படித்தான் தெரிவு செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம், அல்லது ஆறு கட்டாயம் வாக்களிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு இன்னும் இருக்கிற ஒரு வருஷம் சந்தா கட்டாட்டி போட்டி பண்டிகை நம்முடைய ஆப்பில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். என்னன்னா சில பள்ளி விடாம எங்களை கடைக்கல பள்ளியில ஒரு சந்தானதுக்கு இல்லாங்க, அப்படி ஒரு அளவு இல்லை, அளவுலாங்க. ஆனால் கொம்மனை சந்தாண்ட வகையில் போடல, அப்படி சில பள்ளிகள் செய்யறாங்க. அப்போ எல்லாருக்கும் நம்ம போட்டி உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் அதே கொஞ்சம் நீங்கள் அல்லாஹ் கொஞ்சம் விதைங்க. வருகின்ற நிர்வாகத்துக்கு இன்னும் நீங்கள் 9 பேரை செலக்ட் பண்ணணும். 16 பள்ளிகளை இந்த ஊரில் நீங்கள் தெரிவிச்சு அனுப்பணும். அந்த விடயத்திலையும் நாங்கள் சொல்லப்பட்ட விடயங்களை கொஞ்சம் கருத்தில் கொண்டு செஞ்சு விடுவோம். ஒரு முடிச்சு விடுவோம். அது சரியாக அந்த நான் தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். மற்ற 2 வேட்பாளர்களை முஸ்லியாஜியாரையும் ஹெல்மியாஜியாரையும் உப தலைவர்களாக போட்டில் போட்டால் நல்லமணி சொல்லி அதை நீங்கள் சபையிலையோ இல்லாட்டி படத்தில் கொஞ்சம் பேர் தான் இருக்க ஓட் பண்ணினாங்க, அதாவது பேத்தாங்க ஜும்மாவிலேயோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முடிவு எடுக்கிற மக்கள் என்ன உங்களுக்கு எஜுகேஷன் என்ன செய்யுதோ அதை வச்சு ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு நாங்கள் கட்டாயப்படுத்தி போடுங்க சமுதாயம் அவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நாங்கள் கட்டாயப்படுத்தி போட்டோக்களை மிதிக்கும். அதை மக்கள் முடிவு எடுக்கிற நிர்வாகம் செய்யும். அந்த விஷயத்தை நாங்கள் அவர் சொன்னது சபைக்கு தலைவர்களுக்கு நாங்கள் விட்டிருக்கிறோம். சவுக்கு மக்கள் சேர்த்து அடுத்தது எங்களது 3 அங்கத்தவர்களும் உங்களுக்கு வாக்கள் ஜமாத்தாளர்களுக்கு அவர்களோட தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்திருக்கிறாங்க. இன்ஷால்லா அவர்களுக்கு பேசணும் பண்ணாலும் நாங்கள் அவர்கிட்ட சந்தர்ப்பத்தோட காலம் பேசலாம். நம்ம தலைவர்கிட்ட நாஜிமாஜியோட பாரம் பண்ணுற அவர் தொடர்ந்து ஒரு டைம் பண்ணுற விஷயங்களை செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, கவலையான செய்தி பள்ளிக்குள்ளே கொஞ்சம் ஒரு அசம்பாவிதம் மாதிரி வந்து சரியான கவலையாகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ நல்ல ஒத்துப்பாவும் மோதி ஒரு சில பேர் ஏதோ கொஞ்சம் கை கால கொண்டு வரப்பாதிச்சு. அதுக்கு என்னோட முக்கியமான வேண்டுகோள், அது இந்த பள்ளியில் நடந்தது பள்ளியோடு முடிஞ்சிடும். இதை ரிவேண்ட் எடுத்து வெளியே கிடைக்கும் ஒரு வீட்டுவாங்க. அல்லாவுக்காக கெஞ்சி கேட்குறோம், சரியா? இதை மனசில் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு இருக்கவான ஊருக்கு சரி. அதனால் நாங்கள் ஏதோ அவங்களோட விருப்பத்தில் நடந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3 வருஷத்தை போகிறதுக்கும் சரியான ஒத்துழைப்பு நீங்கள் தரணும், சரியா? இதில் எந்த விதமான இப்போ வந்துச்சு ஒரு இது உண்டு, அதாவது இவங்க 2 பேர் தலைவர் உப தலைவர்களால் செய்கிறாங்க. அதுக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஊரை நல்லா செய்கிறதுக்கு யாரையும் சேர்த்துட்டு போகிறது அல்லாதவர்களை கொண்டு நான் ரெடியாகி அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு போதாது, எல்லாம் போட்டோட போயிட்டாக இன்ஷா அல்லாஹ் வார வெள்ளிக்கிழமைக்கு என்னன்றதை நாங்கள் அறிவிப்போம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் கணக்கு விஷயங்களை தந்தியராக எழுத்து மூலம் அது ஒடிக்கரோட பேசி ட்ரெஸரை மிக்கிறாரு பேசி அதுக்கு எழுத்து அவர்களை ரிக்வஸ்டையும் சபையில் வாசிப்போம். அதுக்கு நாங்கள் பதிலையும் இன்ஷா அல்லாஹ் வாசிப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் இவ்வளோ நேரம் ஒத்துழைச்சி அவ்வளோ பேர், அதாவது இன்னும் சாப்பிடாம ஜும்மாவுக்கு வந்தோக அவங்களோட ஓட்டையும் போட்டு ஓகாமே இருந்தது. ஜஸாக்கல்லா ஹைரன். அதோட என்னோட போட்டிட்டு ஹில்மி ஹாஜியார், முஸ்னி ஹாஜியார் இவங்க என்னோட சேர்ந்து எனக்கு சப்போர்ட் தந்தால் மிச்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஊரை செய்கிற நேரம் இந்த பார்லிமெண்ட் மாதிரி ஒரு விபாக் செய்யப்பட செய்ய அல்லாமல் நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாதிரி சொல்லணும்.
ஊருன்றது பள்ளிவாசலை கட்டினோம், பையவாடியை வாங்கினோம், இந்த குளியலாவை செஞ்சோம், அதை செஞ்சோம், பெயிண்ட் அடித்தோம்ன்றதுல ஊர். பாரிய வேலை. வாலிபர்கள் சின்ன பின்னமாக போயிட்டு முடிக்கிறான். யார் இதை பற்றி கவலைப்படும்? அப்போ நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு பிரிவு டீக்குமா இருந்தால் அடுத்தவர்களுக்கு லேசாக போகும், இதை செய்கிறவர்களுக்கு மிச்சம் லேசாகிடும். அதனால் நாங்கள் ஒன்றுபட்டு முதலாவது இந்த போதைப் பொருள்கள் இருந்து எங்களோட ஊர், எங்களோட சமூகத்தை பாதுகாக்கணும். அடுத்தது இன்றைக்கு ஒத்துவாக்கு சொல்லப்பட்டது கூட எங்களோட ஊரில் மஹல்லாக்களில் எல்லாத்துலேயும் தொழுகையாளிகளோட வீதம் கூடணும். அது இல்லாட்டி இப்போ இது ஒரு அம்மாநிலம், இதுகள் எடுத்துகிட்டு அதை செய்யாக்கி இங்கே சரி ஏதோ நீங்கள் ஓட்ட போட்டீங்க வந்திக்கணும், இதோடு எல்லாம் முடிகிறது. இப்போ தான் பாரிய பொறுப்பும் எனக்கு இருக்குது. ஏன்னா அல்லாஹ் பொருந்தி கொள்வது இதில் நடக்கணும். நான் இல்லாட்டி இங்கே இது துணியா ஆகலம் கொண்டு இருக்கு. அதோட இந்த வாழ்க்கையில் கடைசி நாள் சொல்லி அதில் நோய்வாய்ப்பட்டு கட்டிலோடு அப்படி இப்படி இருக்காம என் வாழ்க்கையில் இறுதி நாள் மிகவும் நல்லதாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா இருக்கணும். அதுக்கு நான் சரியாக நீதமுள்ள ஒரு தலைவனாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இருக்க முயற்சி செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உங்களோட துவாவும் உங்களோட ஆலோசனை கட்டாயம் தேவை. இதுவரை நேரம் இவ்வளோ பார்த்து வயசு எல்லையை பார்க்காம பார்க்குற பல பேர் மிச்ச கஷ்டத்துக்கு மத்தியில் ஏதோ வீட்டு நலவை எதிர்பார்த்து நின்றீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரம் யாரும் இதில் கொலரா பண்ணுவான் வேண்டும். ஆனால் என்னை இது வைக்கிற எனக்கு தோல்வி மாதிரி இருக்குது. ஏன்னா 3 வருஷம் சுமையை தூக்கிட்டு மறுகாலம் தூக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது பஞ்சு மெத்தல்ல. சரியா? இன்ஷா அல்லாஹ் அவங்களோட உதவிகளை செய்ய இன்ஷா அல்லாஹ் ஊரை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். அதே நேரம் மத்திய மாகாணத்துக்கு பொறுப்பான மிஸ்டர் சியாட் உட்பட சம்மேளனத்துடைய கண்டி மாவட்ட மஸ்ஜித் சம்மேளன தலைவர் சித்திக் ஆஜியார், அகில இலங்கை சம்மேளனத்தோட உப தலைவர், இன்னும் அவங்களோட பேர் தெரியா இது வந்த அனைவருக்கும் அவங்க நல்ல தியாகம் ஒன்று எடுத்தாங்க. வேறு யாரும் உண்டா உடனே என்ன செஞ்சுப்பாங்க, இன்றைக்கு எவ்வளோ கச்சாரோட வச்சு இதை நிப்பாட்டுவோம், டிஸ்மிஸ் பண்ணுவோம், சரியா நாங்கள் வேறு டேட்டோட அறிக்கிறோம்னு போயிட்டுருவாங்க. அப்படி நடந்து பல ஊர்களில். ஆனால் எங்களோட ஊரை மதித்து அவங்க இல்லை அப்படி ஒன்று நடக்காமல் சரியா எங்களுக்கு அறிவுரைகளை தந்து இவ்வளோ நேரம் நின்று உண்மையிலே அவங்களுக்கு பகல் சாப்பாடு கூட இன்னும் இல்லை. சரியா எப்படி ஒரு தியாகத்தோடு செஞ்ச அவளுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.